அடுத்து சங்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டா அதுல நம்முடைய முருகன் யானை மீது அமர்ந்து போய் தான் பகைவர்களை எதிர்த்து சண்டை போட்டு இருக்கிறாரு. மயில் மேல அமர்ந்து சண்டைக்கு போகல. கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனால மயில் மேல உட்கார்ந்து பறக்க முடியுமா? ஒரு மனுஷனை மயிலால தூக்கிட்டு பறக்க முடியுமா? நான் 2 காலையும் தூக்கி மயில் மேல போட்டுக்கிட்டா மயில் எப்படி ரெக்கை விரிக்கும்? இந்த அடிப்படை தர்க்க நியாயங்களை கூட யோசிக்காமல் எழுதப்பட்டதுதான் ஆரிய புராணங்கள். அடுத்து நம்ம சங்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டா அதுல எந்த ஒரு இடத்துலயும் முருகனோட அப்பா சிவன், அம்மா பார்வதி, அண்ணன் விநாயகர் அப்படின்னு குறிப்பிடவே இல்லை. இன்னும் ஏன் சங்க இலக்கியத்துல எந்த ஒரு இடத்துலயும் விநாயகர் என்ற கடவுளை பற்றி ஒரு வரி குறிப்பு கூட இல்லவே இல்லை. அடுத்து சங்க இலக்கியங்கள்ல நம்முடைய முருகனுக்கு படையலே இளம் ஆட்டுக்குட்டி தான். ஒரு இளம் ஆட்டுக்குட்டிய பலி கொடுத்து அந்த ரத்தத்தை பிடிச்சு முருகனுக்காக தயார் செய்யப்பட்ட வெறியாட்டு களத்துல தெளிச்சு விட்டு சேவல் கொடியை ஏத்தி வெறியாடி முருகனை நாம வழிபட்டு இருக்கிறோம். ஆனா ஆரிய புராண இலக்கியங்களை எடுத்து பார்த்தா அதுல முருகனை ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டவராகவும் ஒரு சைவ உணவு பழக்கம் கொண்டவராகவும் சித்தரிச்சு வச்சிருக்கிறாங்க. தமிழ் மரபுப்படி முருகனுக்கு வள்ளி அப்படின்னு ஒரே ஒரு மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம பாட்ட முருகன் தமிழ் அகமண முறைப்படிதான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த திருமணத்துல வேத மந்திரங்களோ யாக குண்டங்களோ தாலியோ எதுவுமே இருக்காது. ஆனா பிற்காலத்துல ஆரிய பார்ப்பனர்கள் முருகனை ஆக்கிரமித்து தன்மையப்படுத்தும் போது அவருக்கு தெய்வானை, அதாவது தேவசேனா அப்படிங்கிற இன்னொரு பெண்ணை 2வது மனைவியா கட்டி வைக்கிறாங்க. அந்த திருமணத்தை எடுத்து பாருங்க. அதுல வேத மந்திரங்கள் இருக்கும், யாக குண்டங்கள் இருக்கும். முருகன் தெய்வானையோட கைய பிடிச்சு யாக குண்டத்தை 7 முறை வலம் வந்து தாலியும் கட்டி இருப்பாரு. முருகனும் சுப்பிரமணியனா மாற்றப்பட்டு இருப்பாரு. சோ தமிழ் கடவுளான முருகனுக்கும் ஆரிய புராண சுப்பிரமணியனுக்கும் அடிப்படையிலேயே நிறைய வேறுபாடு இருக்கு.